நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 821 முடிஞ்சிருக்குங்க. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 840 பக்கம் முடிஞ்சு, இப்போ 824. அது மேபி இன்னும் டைம் இருக்குங்க, கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் பண்ணுன்னா, நம்மளோட ஃபியூச்சர்ஸ் நம்ம நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது 830ங்க, போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ 821. ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும், 820 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நல்லா இருக்குங்க. இந்த ஹை 900 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த லெவல் தாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இந்த கேண்டிலோட லோ ப்ரீவியஸாக நம்ம அன்றைக்கே சொன்னோம்லங்க 740. ஸோ இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், 900 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே எப்படி இருக்கலாம்னா, சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டுங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க வியூ. மேபி என்னோட வியூ என்னென்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பிரிங்களா 900 ஆர் எபோவ், அதுக்கு மேலே தான் போய் முடியும்னு நினைக்கிறேங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க நம்மளோட வியூ. சேஃப்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 800 ஆர் பிலோ, அதுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல் பண்ணிக்கோங்க. 800 செல் பண்ணலாம், அதுக்கு கீழேங்க 700 நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2500ங்க, 100க்கு மேலே இருக்கிறத பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவும் இதாக சொன்னேன், ஸோ இப்போ இதாக சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம 250 நல்ல ஒரு சப்போர்ட்டுன்னு சொன்னோம். ஸோ அந்த ரேஞ்சில் தான், சப்போர்ட் ரேஞ்சில் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 230 அந்த அது பக்கத்தில் தாங்க இருக்குது. போஸ்ட் மார்க்கெட் ரேடியோ 222ங்களா, அது பக்கத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி இது பிரேக் ஆயிடுன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகி திரும்ப மேலே வர வாய்ப்புகள் இருங்க. பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே வந்து 500-1000 பாயிண்ட் கூட ஏறுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க. பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட்டுங்கிறது இந்த ஒரு 250ங்க, 56,250 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓஏயை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 24,800 நல்ல பில்ட் ஆகிட்டானுங்க. ஸோ நம்ம ஓஏயும் நம்ம ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்னா 24,800 இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க, 800 நான் அதுக்கு கீழே செல் பண்ணுறீங்க, சேஃப்டியாக இருக்கும். அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே செல் பண்ணுவீங்க, சேஃப்டியாக இருக்கும். 25ல் ஓஏ இருக்கானுங்க, இருந்தாலுங்க அது ஏதாச்சும் ஒரு ஹண்ட் கூட பண்ணலாம், அதனால் இது சேஃப்டி இல்லை. ஸோ இதுக்கு 100க்கு மேலே 800க்கு கீழேங்க இது இருக்கிறது சேஃப்டியாக இருக்கும். இதுக்கு இடையில இருந்தால் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஓஏயும் அப்படி தான் காமிக்குது. சரிங்க, நான் இன்றைக்கி லைவுக்கு வரேன். லைவில் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.